இப்ப நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி அமைகிறது அப்படின்றதுதான். எனக்கு தெரிந்த நண்பர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவான குணமே நல்ல குணம் நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல உதவி பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஆனா பாருங்க, அந்த ஒரு வார்த்தையாலேயே அவங்க செஞ்ச நன்மைகள் அனைத்துமே மறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆமாக்காக ஒரு வெளியூரோ வெளிநாடா செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய அதிகமாவே விருச்சிக ராசிகளுக்கு அவருடைய வாழ்க்கை துணைக்கு இருக்குது. விருச்சிக ராசியா இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் சுமூக நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தாய்கிட்டையும் தாய் ஸ்தானத்துல இருக்கவங்க கிட்டையும் நீங்க வார்த்தைகள் வந்து உங்களை மீறி வருது அப்படின்னாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு மௌனம் சாதிங்க. யாரு? உங்களுடைய அம்மா தானே. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவு உங்க கண்ணில் படுது அப்படின்னா நிச்சயமா இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு, உங்க வாசலை வந்து தட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய நபர் நமக்கான இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகஸ்ட் மாதத்துல எப்படி அமைய போகுது அப்படின்றத தெளிவா சொல்ல இருக்காங்க. இவங்க வந்து மலர் மருத்துவமாக இருக்கட்டும், இல்ல வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கை தேர்ந்த ஒரு மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய விஜே ஆர்த்தி விலாகுக்காக இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த 48 நாள் ஆகஸ்ட் மாதம் எப்போ ஆரம்பிக்க போகுது, இந்த தருணத்துல எந்தெந்த ராசிக்காரர்கள் சாதக நிலை அடைய போறாங்க, பாதக நிலை அடைய போறாங்க, யார்கிட்ட பேச்சுல கவனமா இருக்கணும், இந்த விளக்கங்களை எல்லாம் நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க. நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னா நிச்சயமா மறக்காம இந்த பதிவை பாருங்க. உங்களுடைய ராசி வரும் பொழுது யார்கிட்ட நீங்க பேச்சுல கவனமா இருக்கணும் அப்படின்ற அந்த விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இவங்க கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கண்டு ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க வாங்கிக்க முடியும். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக நிலையை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சங்கரேஸ்வரிமா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். உங்களை பார்த்தோன்னா இன்னும் மன தைரியத்தோட நாங்க இருக்கோம். இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் வருது அப்படின்றத நான் சொன்னேன். அந்த விளக்கங்களை எங்களுக்காக எப்போ வருது, எப்போ முடியுது, இந்த விவரங்களை எங்களுக்காக சொல்லுங்களேன். விஜே ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி காலபுருஷனுக்கு முதல் ராசியே செவ்வாயோட வீடு தான். அவர் பாருங்க, இது வரைக்கும் வந்து 2ஆம் இடம் ரிஷபத்துல இருந்தாரு. இப்ப ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 19ஆம் தேதி குறிப்பா பாத்தீங்கன்னா 48 நாட்கள் வந்து தன்னுடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி, அது போக பாருங்க காற்று ராசியான மிதுனத்துக்குள்ள என்றாகிறார். அப்ப 48 நாட்களும் இவர் வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் ராசி மிதுனத்துல தன்னுடைய டிராவல்ல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா கன்னி ராசி மேலையும் படுது, 4ஆம் பார்வையா பாக்குறாரு. அதே நேரத்துல வந்து தனுசு ராசி மேலையும் தன்னுடைய 7ஆம் பார்வையா பாக்குறாரு. மகர ராசி மேலையும் தன்னுடைய 8ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப ஒரு செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசிக்கு 4, 7, 8 பாக்குறாரு. அப்ப குறிப்பா வந்து மகர ராசி மேல படுறதுனால நிறைய வந்து உலகில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அது கூட பாருங்க, நெருப்பினால் நிறைய வந்து காயம் படக்கூடியது, நிறைய இடங்கள்ல பாருங்கன்னா பூமி அதிர்வுகளோட ஏற்படும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் தான் இந்த 48 நாட்களுமே வந்து இருக்க போகுது. எல்லாருமே உலகத்துக்கே பாருங்க, பொதுவா எல்லாருமே வந்து முருகர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. இந்த 48 நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான சாதக பாதக நிலையை கொடுக்க போகுதுன்றதுதான் அடுத்து நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி அமைகிறது அப்படின்றதுதான். எனக்கு தெரிந்த நண்பர்கள் வட்டாரத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், உடனுக்குடனே வந்து கோவம் வந்துடும். ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த குணம்ன்றது அவ்வளவு ரொம்ப அழகான குணமா இருக்கும். ஆனா அந்த கோவத்துல விடக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு பல வழிகளை ஏற்படுத்துது. இந்த செவ்வாய் பயிற்சி இவங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது, வார்த்தைகள்ல எப்படி கவனமா இருக்கணும்னு நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, விருச்சிக ராசிகளுக்கு சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவான குணமே நல்ல குணம் நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு நல்ல உதவி பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஆனா பாருங்க, அந்த ஒரு வார்த்தையாலேயே அவங்க செஞ்ச நன்மைகள் அனைத்துமே மறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுதான் பார்த்துக்கோங்க. அதாவது தன்னை ரொம்ப யார் சார்ந்திருக்காங்களோ தன்னுடைய உறவுகள்கிட்டே அந்த வார்த்தையை காட்டுவாங்க. விருச்சிக ராசிலாம் பேசிருக்கலான்னு பயப்படுவாங்க. என்ன நல்லா பண்றான்பா, கடைசிக்கு இந்த ஒன்றை பேசிட்டானேப்பா, எப்படி நம்ம பேசுறது? அந்த குணங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரை பார்த்து எல்லாருமே ஒதுங்கி போகக்கூடிய தன்மையா இருக்கும்.
இப்ப ராசி அதிபதியும் செவ்வாய், 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அவர் இந்த காலகட்டங்கள்ல பாருங்க 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இது வரைக்கும் பாருங்க சனி பகவானுடைய பார்வையில இருந்தாரு. ஆனா இப்ப அந்த பார்வையிலிருந்து விலகி மிதுனத்துக்குள்ள போய் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல போறாரு. அப்ப இதனால பாருங்க இவர்களுக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, கணவன் மனைவி விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை இது வரைக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சனியோட பார்வையில 7ஆம் இடத்துல வந்து ராசி அதிபதி இருக்காரு. அப்ப இப்ப இந்த மிதுனத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். அது வந்து சரியாயிரும் உங்களுக்கு. அதே நேரத்துல கணவர், இப்ப விருச்சிக ராசி அந்த பெண்கள் அப்படின்னா அவங்களுடைய கணவர் சார்ந்த விஷயங்கள்ல வருமானமும் கூட ஆரம்பிக்கும். அதில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இதனால வந்து குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரிவுகள், அது சுப பிரிவுகளாக இருக்கும். அசுப பிரிவா இல்லாம அதனுடைய வாழ்க்கை துணைக்காண்டி நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய அளவில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகளுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு படிப்புக்காகவோ ஒரு மாசமோ ஒரு வாரமோ வந்து வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலைகளை முடிக்கிறதுக்காண்டி சுற்றுலா டூர் மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப மாதிரி ஏதாவது ஒண்ணு. அதுவே இந்த காலத்து நல்லது ரொம்ப வந்து செவ்வாயுடைய பார்வையும் பாருங்க விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்தை தான் பாக்குது. அப்ப இந்த ராசி அதிபதி அவங்களுடைய வாழ்க்கை துணை வெளியில போனதான் நம்மளால வந்து பணத்தை இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய தகுதியை உயர்த்திக்கிற முடியும். அப்ப இன்னொரு கம்பெனில நம்ம போய் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், அது அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு வெளியூரோ வெளிநாடா செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய அதிகமாவே விருச்சிக ராசிகள் அவருடைய வாழ்க்கை துணைக்கு இருக்குது. விருச்சிக ராசியா இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் சுமூக நிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க இந்த நபர்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேச்சுல கவனமா இருக்கணும், இல்லை இந்த விஷயத்துல கொஞ்சம் பேச்சுல கவனமா இருக்கணும்னு என்ன எச்சரிக்கை நம்ம கொடுக்கலாம்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, விருச்சிக ராசியில சந்திரன் நீச்சம். விருச்சிக ராசிக்கு பாகிஸ்தானம் பாருங்க கடகம் தான். ஆனா இந்த அதிபதியே பாருங்க தன்னுடைய ராசியிலே நீச்சம். இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு குணம் இருக்கும். அவங்க அம்மாவை பற்றிய ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். எங்க அம்மா வந்து நிறைய வந்து என்ன பாசம் காட்டல, எதுவுமே இல்ல, எல்லாரும் உன்னோடதான் பாத்துருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு மனப்பான்மை இருந்துகிட்டே. ஆமா, ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமா கொண்டவங்களும் விருச்சிக ராசிக்காரங்க தான். அதனால பாருங்க எல்லாத்தையும் பாக்குறேன், என்னைய மட்டும் பாக்குறேன், எனக்கு மட்டும் செய்யலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதிகமாக காயப்படுத்துறது அவங்க தாயத்தான் காயப்படுத்துருவாங்க. அப்ப இந்த நேரங்கள்ல ராசி அதிபதியே போய் 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அது கடகத்துக்கு 12ஆம் வீடு வேற. அப்ப தன்னுடைய தாயிட்ட நம்மளுடைய வார்த்தையால பேசக்கூடாது. வார்த்தையில பேசுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடுமையான வார்த்தைகள் வந்து இந்த காலகட்டங்கள்ல நம்ம தாய் மேல வந்து பேசக்கூடாது. ரொம்ப பொறுமையாக பேசணும். நீங்க கனிவா பேசுற கூட பரவாயில்ல, ஆனா வார்த்தையை வந்து ரொம்ப காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா தாயோடைய மனசு வந்து காயப்பட்டது அப்படின்னா எப்பயுமே எல்லா ராசிக்குமே உரியதுதான். இந்த காலகட்டங்கள்ல இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப வந்து கவனமாக தன்னுடைய அம்மாட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும். நிச்சயமா தாய்கிட்டையும் தாய் ஸ்தானத்துல இருக்கவங்க கிட்டையும் நீங்க வார்த்தைகள் வந்து உங்களை மீறி வருது அப்படின்னாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு மௌனம் சாதிங்க. யாரு? உங்களுடைய அம்மா தானே, நம்ம தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க தானே அப்படின்னு பொறுமை காத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சிக்கான பரிகாரங்கள் சொல்லுங்கம்மா. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வள்ளி தெய்வானையோட கூடியிருக்கிற முருகர் அவர் தான். அதுவும் கூட கொஞ்சம் நீர்நிலை சார்ந்த முருகராக தான் ரொம்ப சிறப்பா இருக்கும். கொஞ்சம் பொறுமையை கொடுக்கக்கூடிய தன்மை வரும் பார்த்துக்கங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற முருகருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7 செவ்வாய் கோர வருது. அந்த நேரத்துல எல்லா கோயிலையுமே முருகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அங்க பாலாபிஷேகம் பண்ண இவங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு நிம்மதி, வார்த்தையில கவனம் ஏற்பட ஆரம்பிக்கும். பாலாபிஷேகம் பண்ணிட்டு அங்கேயே அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணணும். அது படிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். உட்காந்து பொறுமையா படிச்சாலே போதும். இந்த செவ்வாயால ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் வந்து குறையும். செவ்வாய் மிதுனத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் இவங்க வார்த்தையில கொஞ்சம் கடுமையான ஒரு இது பேசுறதுனால வரக்கூடிய பிரச்சனை நம்ம தற்காலத்துக்குள்ள முடியும். நிச்சயமா வள்ளி தேவானை சமேதரா இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாலாபிஷேகம் அப்படின்னோடனே பல பேர் போன் பண்ணி இன்னைக்கு பாலாபிஷேகம் என் பேர்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாம பாலாபிஷேகத்திற்கு தேவையான அந்த பசும்பாலை நீங்களே வாங்கிட்டு போய் இறைவன் கிட்ட கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண்ணார கண்டு அங்க உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வாங்க. நிச்சயமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.